இன்றைய மன்னா சங்கீதம் 105:19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த வசனம் யோசேப்பின் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துக்கு ஒரு சில வசனங்கள் முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தான், அவன் காரிய சித்தியுள்ளானான் என்று பார்த்தோம். ஆனால் எப்படி காரிய சித்தியுள்ளானான் என்பதை பார்ப்பீர்கள் என்றால், மிக மிக ஒரு கடினமான பாதை, நெருக்கமான பாதை, போராட்டமான பாதை, அடிமைத்தன வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை, மறக்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். எப்பொழுதென்றால் அவருடைய காலத்தில் செய்தார். அவருடைய வசனம் புடமிட்டது. அந்த சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் புடமிட்டது. நம்முடைய வாழ்க்கையில கூட காரியங்களை கைகூடி வரப்பண்ண வல்லவர். ஆனா அந்த காரியங்களை கைகூடி வரப்பண்ணதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்துல காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார். யோசேப்பு சிறையில அநேக காலங்கள் இருந்தார். ஆனா சிறையிலே அவருடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து வெளியில கொண்டு வந்து யோசேப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கும்படி செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வார். எவ்வளவு காலம் காத்திருப்பது, இப்படியே கடந்து போகிறதே, என் காலங்கள் செல்கிறதே, என் வயதாகிறதே நீங்க யோசிக்கலாம். ஆனா ஏற்ற காலத்துல தீவிரமாய் உங்களை விடுவிப்பார். எல்லா காரியங்களையும் கைக்கூடி வர பண்ணுவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களும் அந்த காலத்துக்கு காத்திருக்கிற கிருபையில தாங்க. ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் தீவிரமாய் செய்ய வல்லவர். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். யோசேப்பை புடமிட்டீங்க, ஆனா சுத்த பொண்ணாக வெளியில கொண்டு வந்தீங்க. எங்களை நீங்க புடமிடுகிற அந்த காலங்களில நாங்க பொறுமையோடு இருந்து அன்றைய சுத்த பொண்ணாக விளங்க கிருபை தாரும். சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து விடாதபடி தொடர்ந்து உண்மையே பார்த்து ஓடி வர கிருபை தாரும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.